நீ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அதுவும் நடுராத்திரியில போன் யார்கிட்ட இருந்து? என் தங்கச்சி போன் பண்ணிருந்தா. இன்னும் எங்க வீட்ல யாருக்கும் எனக்கு கண்ணு போனது தெரியாதுல்ல, அதான் பேசி சமாளிச்சேன். போன் பண்றதுக்கு ஒரு டைம் கிடையாதா? இந்த நேரத்துல போன் பண்ண கூடாதுன்னு உன் தங்கச்சிக்கு தெரியாதா? என்ன கேள்வி மேல கேள்வியா கேக்குற? இந்த நேரத்துல இப்படி கேள்வி மட்டும் கேட்கலாமா? என் தங்கச்சி போன் பண்ணா நான் பேசினேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இங்க நான் மாமியாரா இல்ல நீ மாமியாரா? சரி, உன் தங்கச்சி போன் பண்ணான்னு சொன்னல, உன் தங்கச்சி தான் போன் பண்றான்னு உனக்கு எப்படி தெரியும்? கேள்வி கேக்குறது ரொம்ப ஈஸிடி, பதில் சொல்றதா ரொம்ப கஷ்டம். சொல்லு. உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி? அது வந்து என் தங்கச்சிக்கு நான் ஒரு தனி ரிங்டோன் செட் பண்ணி வச்சிருக்கேன். அவ தான் போன் பண்றான்னு அதை வச்சு தெரிஞ்சது. வெட்டுக்கிளி மறுபடியும் யோசிக்குதே, என்ன கேள்வி கேட்க போதோ. போன் வருது இருக்கட்டும், அதை எப்படி அட்டென்ட் பண்ற? உன்னாலதான் பார்க்க முடியாதே. அதான் போன்ல கீழே ஆன் பட்டன் இருக்கே, அத அழுத்தின ஆன் ஆயிடுச்சு. என்ன நீ அடுத்த ராத்திரியில இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க? என்ன கொண்டு போய் ரூம்ல விடு. ரூம்லயா? குட் மார்னிங். ஒரு டீ. டீயா? காபி கேட்டதால சொன்னாங்க. காஃபியா? யாரு? ஹாசினிக்கு. ஹாசினிக்கா? சரி கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. முள்ள மலர் கொடி முத்தாரமே எங்கூர் எங்கூர். காஃபி ஸ்மெல் செம்மையா இருக்கே. காஃபி வந்துடுச்சா? தேங்க்ஸ் ஏஜே. ஏய், உனக்கு எப்படி தெரியும் நான் தான்? அது மாயாவோ சித்ராவோ வந்தா பர்ஃபியூம் வாசனை வரும், வளையல் சத்தம்லாம் கேக்கும். நீங்க மட்டும்தானே இந்த ரூம்குள்ள பூன மாதிரி வர்றது, அது வச்சுதான் கண்டுபிடிச்சேன். சரி இந்த காஃபி குடி, ஆனா பெட்ல கொட்டாம குடிக்கணும். ஓகே. क्या हुआ? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, காஃபி குடி. உச். நைஸ் காஃபி. ஏபா. என்ன பண்றீங்க? கிளம்புற ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்படின்னா வெளியே கிளம்புறீங்களா? ஆமா, ஏன்? அப்போ எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? எதுக்கு? அதான் வீட்ல மாயா சித்ரா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. என்ன ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு நீ மட்டும் வெளியே போய் ஜாலியா சுத்தலான்னு பாக்குறியா? இரு இரு, நான் பிரஷ் பண்ணணுமே. ஹாசினி, இத பாரு. டூத் பிரஷ். டூத் பிரஷ் உன் முன்னாடியே இது இருக்கு, வாஷ் பேசன் இருக்கு, பிரஷ் பண்ணிக்கோ. நானே பல்ல தேய்ச்சுக்கணுமா? உன்னை அப்படி விட்டுருவேனா சாதாரணமா? ஏய் 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 ஏய், என்ன பண்ற? இது என்ன டூத் பிரஷா, ஃபேஸ் பிரஷா? நல்ல வேலை
இன்னும் பேஸ் கூட போடல இதுல. எனக்கு வாய் எங்க இருக்குன்னே தெரியல, அதான் முகத்துல பிரஷ் பண்ணிட்டேன். அது எப்படி? கண் தெரியலன்னா வாய் எங்க இருக்குன்னு கைக்கு தெரியாதா? அப்போ காஃபி குடிக்கும் போது மட்டும் கரெக்டா கை வாய்க்கு போச்சு, அப்ப மட்டும் ஏன் காது கிட்ட போல? சொல்லி காட்டுறீங்களா? என் கண்ணை நாசம் பண்ணதும் இல்லாம கேள்வி வேற கேக்குறீங்க. நான் எப்படியோ பிரஷ் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. நீங்க போய் சந்தோஷமா ஊரை சுத்துங்க. கொஞ்சம் வாய் மூடுமா? சரி சாரி, நானே பிரஷ் பண்ணி விடுறேன். இப்படி வாடி வலிக்கு. வாயை தர. இப்பதான் வாய மூடுன்னு சொன்னீங்க, இப்ப தரேன்றீங்க. வாய் திறந்தா தானே நான் பிரஷ் பண்ண முடியும். ஆ, வாயை தர. இன்னும் நல்லா பிரஷ் பண்ணுங்க. பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது வாய் பேசக்கூடாது. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு பிரஷ் பண்ணி விட்டாங்களா, அதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு பிரஷ் பண்ணி விடுறீங்க. இப்ப நான் பிரஷ் பண்ணட்டுமா இல்ல நீ பேசுறீ? பண்ணுங்க. இன்னும் நல்லா பிரஷ் பண்ணுங்க. பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது வாய் பேசக்கூடாது. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு பிரஷ் பண்ணி விட்டாங்களா, அதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு பிரஷ் பண்ணி விடுறீங்க. இப்ப நான் பிரஷ் பண்ணட்டுமா இல்ல நீ பேசுறீ? பண்ணுங்க. ஆ. உங்க முன்னாடி ரொம்ப போயிடுறாங்க. உங்க வைஃப் ரொம்ப குடுத்து வச்சவங்கன்னு சொன்னேன். குடிக்காத என்னையே இப்படி பாத்துக்கிறீங்களே, குடிச்சவங்க பொண்டாட்டி எப்படி பாத்திருப்பீங்க? உங்க வைஃப் எப்படி என்ன மாதிரி அடக்கமான பொண்ணா இல்ல வாய் ஜாஸ்தியா பேசுவாங்களா? சரி, பிரஷ் பண்ணது போதும், நீ வாயை குப்பளிச்சிரு. இங்கதான் இருக்கு. கர்மம், கண்ணாடி எல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கேன். கண்ணாடி மேல ஃபுல்லா துப்பிட்டேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா? நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். இல்ல, முதுகு எங்க இருக்குன்னு தெரியல. சோப்பு போட முடியல, வந்து சோப்பு போட்டு விடுறீங்களா? இல்ல, நான் இங்கே வெயிட் பண்றேனே. நீ குளிச்சுட்டு வரையா? ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, குளிக்குது ரோசா நாத்து டொண்டொடை டொடொடொடை, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து. ஆத்தாடி பாவாட. என்ன முடிஞ்சதா இல்லையா? எனக்கு குளிச்சிட்டு கட்டுறதுக்கு சாரி வேணும், அயர்ன் பண்ணி. சித்ரா, இங்க இருக்கு. சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா மாய சித்ரா கிட்ட சொல்லு, நான் கிளம்புறேன். எனக்கு இந்த மடிப்பை கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா? சத்திய சோதனை. அக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கும்போது அவங்க ரூம திறந்து பாக்குறது தப்பு இல்ல? ஆமா, ஏஜே என்ன அலைப்பாய்தே மாதவன் மாதிரி அப்படியே கட்டி புடிச்சிட்டு இருக்க போறாரா, இல்ல ரோஜா அரவிந்த் சாமி மாதிரி காலை புடிச்சிட்டு இருக்க போறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. சரி, போயிட்டு வரேன். போகும்போது இந்த டவலை காய போட்டுட்டு போயிடுறீங்களா? இல்ல ஏசி ரூம்ல வச்சா ஸ்மெல் வரும். ஏஜி எப்பவுமே இவன் மேல கடுப்பா தானே இருப்பான்.
பாரு. ஒருவேளை அவர்கிட்ட நெருங்கி பழகுறதுக்கு பிளான் பண்ணி கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாளோ? ச்சே, அவ நினைச்சத சாதிச்சிட்டா. ஏஜே இப்பெல்லாம் அவ மேல கோவமே படுறது இல்ல. அவ சொன்னதெல்லாம் செய்யறாரு. ச்சே. அக்கா ஏஜி வராரு. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிருப்பா. இவளை பார்த்த நாள்ல இருந்து ஃப்ராட் தனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா எப்படியாவது தப்பிச்சிரா. இன்னைக்கு அவ தப்பிக்கவே முடியாது. அவ டிவி பாத்துட்டு இருந்தத நாமளே நேர்ல பாத்துட்டோம். நம்மள பார்த்ததும் அவ அப்படியே பயந்து நடுங்கிட்டா. அப்புறம் எதையோ சமாளிச்சு நம்மள விரட்டி விட்டுட்டா. நேத்து நைட்டு அவ போன் பேசுறதுலயே எனக்கு டவுட் இருந்துச்சு. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ போய் பேசுறான்னு வெளியில இருக்கிற நமக்கே தெரியுது. கூடவே இருக்கிற ஏஜிக்கு எப்படி தெரியாம போச்சு? அந்த அளவுக்கு நடிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இனி அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்ப ஏஜிய வரட்டும். இன்னைக்கே அந்த கேக்கு காரிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஹாசினி என்ன பண்றா? அவளுக்கு ஏதாவது வேணுமா? போய் விசாரிச்சீங்களா? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன்னு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹாசினியை போய் பாத்தீங்களா? அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சா? அவளுக்கு ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை. ஆ? அவளுக்கு எல்லாம் தெரியும். அவளே எல்லாத்தையும் செஞ்சுக்குவா. என்ன சொல்றீங்க? அவளால எல்லாமே எப்படி செய்ய முடியும்? அவளால நடக்க கூட முடியாது. அவளால காலையில பிரஷ் கூட பண்ண முடியல. நடக்கணும்னா ஆள் துணை இல்லாம ஒரு அடி கூட வைக்க முடியல அவளால. அவள நடக்க மாட்டா. விட்டு பாருங்க. ஓடி போய் ஒலிம்பிக்ல மெடலே வாங்கிட்டு வருவா. நீங்க இல்லாத சமயத்துல இங்க என்னென்னமோ நடக்குது. என்ன காமெடி பண்றீங்களா? நாங்க காமெடி பண்ணல. அவதான் டிவியில வடிவேல் காமெடிய பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. இப்பதான் உங்க ரூம்ல போய் அவளை பாத்துட்டு வரோம். அவளே டிவி ஆன் பண்ணி காமெடிய சந்தோஷமா ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, ஹாசினிக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சு நம்ம எல்லாரும் ஏமாந்துட்டோம். அவ நல்லா நம்மள ஏமாத்திட்டா. ஐயோ, சரி, அவ போய் சொன்னதாவே இருக்கட்டும். ஆனா டாக்டர் எதுக்கு போய் சொல்லணும்? அவளுக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு டாக்டர் தான் என்கிட்ட சொன்னாரு. ஒரு மாசம் கழிச்சு வாங்க, ஒரு ஆபரேஷன் பண்ணி பார்க்கலாம்னு கூட சொன்னாரு. இதெல்லாம் எப்படி போய் ஆக முடியும்? ஹாசினி எதுக்கு போய் சொல்லணும்? அதனால அவ என்ன சாதிக்க போறா? ஏஜே, நான் அடிச்சு சொல்றேன். ஹாசினி பொய் சொல்றா. நேத்து நைட்டு கூட உங்க ரூமுக்கு வெளியில வந்து அவ போன்ல பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். நான் பார்த்து கேட்டப்போ எதையோ சொல்லி மழுப்பி ரூம்குள்ள ஓடி போயிட்டா. ஹாசினி எதுக்காக பொய் சொல்றா, எதுக்காக நடிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனா கன்ஃபார்மா சொல்றேன், அவளுக்கு நல்ல கண்ணு தெரியும். இவளுங்க ரெண்டு பேரும் விட மாட்டாளுங்களே. ஹிட்லரை நம்ப வச்சிருவாளுங்களோ? அப்படி நடந்துட்டா எனக்கு பூரண மரியாதையோட கும்பாபிஷேகம் தான். இல்ல, ஹாசினி பொய் சொல்லல. அவ என்ன ஏமாத்தல. அவ கண் பார்வை இல்லன்னு துடிச்சது நான் பார்த்தேன். அவ மேல என்ன பட்டப்போ அவ எவ்வளவு துடிச்சா, அது இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு. இல்ல, டாக்டர் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ என்ன ஏமாத்தல. நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல ஏஜி, நான் என்ன சொல்ல வரேனா? இல்ல இல்ல, இந்த விஷயத்துல அவ பொய் சொல்லல. நான் அவளை நம்புறேன். ஒருவேளை அவ பொய் சொல்லிருந்தா? அவளுக்கு கண்ணு தெரியுங்கிறது உண்மையா இருந்தா, அவ உங்களை ஏமாத்தி இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை அவ பொய் சொல்லிருந்தா, அவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. அவளுக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு நானே அவ்வளவு கவலையோட இருக்கேன். அது எல்லாமே போய் துரோகம்னு எனக்கு தெரிஞ்சா மொத்தமா அவளை கை கழுவிட்டு அவ கழுத்து பிடிச்சி கேட்டுக்கு வெளியே தள்ளிட்டு வந்துடுறேன். ஐயோ, விளையாட்டா பண்ண போய் பெனையாகி போச்சே. கேர்லெஸ்ஸா டிவி பார்த்து வசமா சிக்கிட்டேன். ஒருவேளை உண்மை தெரிஞ்சு
ஹிட்லர் என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னா அந்த சிபிஐ ஆபீசருக்கு என்ன பதில் சொல்றது? அவர்கிட்ட இருந்து எப்ப உசுரை எப்படி காப்பாத்துறது? அந்த லாக்கர்ல இருக்கிற ஆதாரத்தை எடுக்கிற வரைக்கும் எப்படியாவது இந்த வீட்டுல இருந்திருந்துமே. லூசி ஹாசினி, எப்படியும் ஏஜி அவளை அடிச்சு துரத்திடுவாரு. ஐடியா. நல்லா செட்டில் ஆயிடுவோம். ஆரம்பி ஹாசினி, ஆரம்பி. ஜியோ, ஹாசினி என்னாச்சு? ஜியோ, ஏந்திரி ஏந்திரி. ஏந்திரி. ஏன் கீழே வந்த? உனக்கு உதவி தேவைன்னா யாரையாவது கூப்பிட்டு இருக்கலாம்ல. தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். இத பாரு, உனக்கு தாகம் எடுத்துச்சுன்னா மாய்க்கோ சித்ராக்கோ சொல்லிருக்கலாம்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே. அதை விட்டுட்டு நானே வரேன்னு சொல்லி இப்படி எல்லாம் கீழே விழுந்து. இது பாரு, உன் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், உன் கண் பார்வை திரும்ப வந்துருந்தா நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் சேஃபா இருக்கணும்ல. சரி சரி, வா வா. என்னாச்சு? கால் வலிக்குது. சரி, நானே உன்னை தூக்கிட்டு போறேன். ஓகேவா? இந்தா தண்ணி பாட்டில் உன்கிட்டயே வச்சுக்கோ. இது ஓபன் பண்றேன். பக்கத்திலேயே வைக்கிறேன், எப்போ வேணா குடி. நேத்துல இருந்து கண்ணு போச்சேன்னு கவலையில இருந்தேனா, அதான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு நானே கஷ்டப்பட்டு டிவி சுவிட்ச் தேடி கண்டுபிடிச்சு போட்டேனா, காமெடிய காதுல கேட்டு சிரிச்சதுனால தொண்டை வறண்டு போச்சு. தண்ணி வேணும்னு மாயா சித்ராவை கூப்பிட்டு பார்த்தேன், யாருக்கும் பாவம் காது கேட்கல. அதான் நானே தண்ணிய தேடி வந்தேன். சரி, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. உனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? இல்ல போதும். டிவி போடட்டுமா? வேணாம் வேணாம். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, படு. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, படு. யப்பா, என்ன பெத்த இறைவனே. நல்ல வேளை ஹிட்லர் சந்தேகப்படல. ஆனாலும் இந்த ரெண்டு சூனியக்காரிகளும் அடங்க மாட்டாளுங்களே. எப்படியாவது ஹிட்லர் கிட்ட மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுவாளுங்க. பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் மிஸ் இருந்தா அவ கீழே விழுந்திருப்பா, மண்டை உடைஞ்சிருக்கும். இவளையா கண் தெரியாத மாதிரி ஏமாத்துறன்னு சொல்றீங்க? இல்லையே ஜே, நாங்க பார்த்தோம். அவ டிவி பார்த்துட்டு இருந்தா. ஆமா, டிவிய பார்த்தா. அது என்கிட்டயும் சொல்லிட்டான். மனவேதனைய மறைக்கிறதுக்காக டிவில ஏதோ காமெடி சீன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கா. தாகமா இருக்குன்னு சொல்லி அவ உங்களை கூப்பிட்டு. ஆனா நீங்க வராதது பார்த்து அவளே வந்து தண்ணி எடுக்க வந்திருக்கான். எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏஜி, நாங்க எதுக்கு போய் சொல்ல போறோம்? உங்களை அவ ஏமாத்துறான்னு நாங்க கவலை தான் படுறோம். ப்ளீஸ் விடுங்க, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. அப்பப்போ அவ ரூமுக்கு போய் அவளுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுங்க, தேவைப்பட்டா செஞ்சு கொடுங்க, அவ்வளவுதான். இந்த கேக்கு காரியை எப்படியாவது மாட்டி விடலான்னு பார்த்தா அவ இவரை விட்டு நமக்கு புத்தி சொல்ல வைக்கிறான். அவ சொல்றான்னு இந்த ஏஜியும் நம்பிக்கிட்டு இருக்காரு. டிவி பார்த்ததை வச்சு அவளை காலி பண்ணலான்னு பார்த்தா அவ சேம் சைட் கோல் போட்டா.
இனிமே அவளோட பித்தலாட்டத்தை ஏஜே கிட்ட சொல்றதுல எந்த யூஸுமே இல்ல. ஹாசினிக்கு கண்ணு தெரியுங்கிறத ஏஜேக்கு முன்னாடியே நிரூபிக்கணும். அவ நடிக்கிறாங்கிறத கண்ணு எதிரில நாம போற வேலையை சாலிடா முடிச்சுட்டு பக்காவா வந்துரு. ஓகே வரேன் மேடம். பாப்பா எடுத்துட்டு போயா? அவன் கூகுள் மேப் இல்லாதையே பக்காவா வந்துருவான் மேடம். வரேன், பாய். That's not an issue. Yeah, so about the new restrictions, I was wondering. Yeah, so how do we go about that? What deliveries எல்லாம் எவ்வளவு டைம் ஆகும்? பாட்டு பாடவா? பாட்டு கேட்கவா? என்னாச்சு? பாடம் சொல்லவா? பறந்து செல்லவா? ப்ளீஸ், நான் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கேன். படுத்து தூங்கு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ, பாம்பு பாம்பு இருக்கு. பாம்புன்னு சொன்னா ஏஜே எனக்கு கண் பார்வை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. பாம்பு எப்படி உள்ள வந்துச்சு? மாடி ஏறி வர வாய்ப்பே இல்ல. அந்த 2 பிள்ளைங்க பண்ண வேலையாதான் இருக்கும். ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ? இங்கதானே இருந்துச்சு, எங்க காணோம்? மாட்டினா செத்தா. இப்ப எப்படியும் கத்துவா பாரு. மாவளே, ஏஜி அப்படியே உன்னை கழுத்து புடிச்சு வெளியே தள்ள போறாரு. Yeah, yeah. ஐயோ, காப்பாத்துங்க ஏஜி. Yes, yes. மாட்டின இரு. ஐயோ, பாம்பு இருக்குன்னு நான் ஏஜி கிட்ட எப்படி சொல்லுவேன்? கம் ஆன் கம் ஆன். என்ன? அது தண்ணி வேணும். ஒரு ரைட் சைடுல தான் இருக்கு, எடுத்து குடி. ஐயோ, இங்க பாரியா? Yeah, yeah, you're supposed to show us a presentation right now. பாக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றது? ஐயோ, குளிருதே. ரொம்ப குளிருது. ரொம்ப குளிருது. ஐயோ, ஏஜி. ஐயோ, போக மாட்டேங்குது. நீ மட்டும் என்ன விட்டுட்டனா நான் வாரம் புத்துக்கு வந்து முட்டை வைக்கிறேன், பால் வைக்கிறேன், தினமும் உனக்கு சிக்கன் கூட வைக்கிறேன். இந்த பால் ஏஜி. ஐயோ, எனக்கு சுச்ச வருது. கொஞ்சம் அடக்கிக்கோ, அப்புறமா போலாம். குய்யோல நான் பெட்ல போயிடுவேன். இல்லைங்க, வீட்டுல பாப்பா இல்ல, என் பொண்டாட்டி தான் இருக்கிறான். சரி, I'll call you back. என்ன பிரச்சனை? படா, ஹிட்லர் பாத்துட்டாரு. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல. 4 பேர் அசால்ட்டா அடிக்கிறாரு. இது பாம்பு தானே. தூக்கிடுவார். நீ அப்படியே இரு. என்னாச்சு? அசையாத. ஒண்ணும் இல்ல, அப்படியே இரு. என்ன காலை இந்த உதறது? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்கா? இவரு பாம்புக்கு பயப்படுவாரா? இன்னில இருந்து உன்னை ஹிட்லர்னு நான் கூப்பிடவே மாட்டேன். அப்படியே இரு. ஐயோ, ஏய், எப்படி பதறாரு ஹிட்லரு? பாம்பாச்சே, என்ன பண்றது? எல்லா பில்டப்பையும் நம்ம கிட்ட தான் காட்டுறது. என்னாச்சு? எனக்கு சுச்சு போகணும். உனக்கு தெரியல.
பயப்படாத, ஒன்னும் பயப்படாத. ஏன் பயப்படணும் பாத்ரூம் போறதுக்கு? இல்ல இல்ல, நீ இங்கே சுவிட்ச் பண்ணிடுவேன்னு பயப்படுறல, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை பாத்ரூம் கூட்டிட்டு போறேன். ஒரு பாட்டு பாட. பாட்டா? பாட்டு பாடு, பாட்டு பாடு. செல்லாத்தா. கை பின்னாடி வச்சுக்கோ, கை பின்னாடி வச்சுக்கோ. அப்படியே இரு, அப்படியே இரு. செல்லாத்தா, செல்ல மாறியாத்தா, இந்த சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா. கண்ணாத்தா, உன்னை காணாத்தா, இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா, சொல்லடி நீ ஆத்தா. என்ன நடந்துட்டு இருக்கு? நீ ஆடிட்டு இருக்க. ஐயோ சரி போதும், என்ன கூட்டிட்டு போங்க. செல்லாத்தா, செல்லாத்தா. பிடிச்சிட்டேன். பாம்பு பிடிச்சிட்டேன். பிடிக்காது, 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 பிடிக்காது. ஓம் சக்தி, 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 சக்தி. அக்கா 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 இரு, நான் வச்சிட்டு பாத்துட்டு போலாம். ஐயோ பாம்பு 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 பாம்பு. ஆசினி, ஆசினி, கவலைப்படாத, அதை தூக்கி போட்டாச்சு. இனிமே அது உள்ள வராது, சரியா? கவலைப்படாத, பூனை பாம்பு மறுபடியும் வராது. டோன்ட் வரி, ஜன்னலை சாத்திட்டேன், சரியா? நல்ல வேளை பாத்ரூம் போகணும்னு சொன்னேன், இல்லனா அந்த பாம்பை பாத்திருக்க மாட்டேன், அது ஒண்ணு கடிச்சிருக்கும். மை காட். இப்ப மகராசா, பாம்பு இருக்குன்னு சொல்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பாம்புன்னு மட்டும் நான் கத்தி இருந்தேன், அவ்வளவுதான். இப்ப நீ என்ன கட்டி பிடிச்சிருக்க மாட்டேன், கட்டி வச்சு உதைச்சிருப்ப. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் கீழே போறேன். நீங்க போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. அதான் ஜன்னல் சாத்திட்டேனே, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? தூங்கு, ஓகே? டேக் ரெஸ்ட். நீ எல்லாம் இருக்கிறது தான் எனக்கு கவலையே. பாம்பு பார்த்து விடுவிடுன்னு நடுங்கிட்டு எனக்கே தைரியம் சொல்றியா? பாம்புக்கு இன்னைக்கு குட் டைம். இன்னைக்குன்னு பார்த்து நான் பிளைண்ட் கேரக்டர்ல இறங்கிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோயா, லெஃப்ட்ல புடிச்சு ரைட்ல சுத்தி ஷோல்டர்ல போட்டு அப்படியே போய்கிட்டே இருந்திருப்பேன். ஓடிபி ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டியா? இப்படி டார்ச்சர் பண்ற? ஏஜேக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. சரி அதெல்லாம் விடு, எவிடன்ஸ் என்னாச்சு? லாக்கர் ஓபன் பண்ணி பாத்தியா? அதுக்கு தான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன் இன்னும் எத்தனை நாள் சொல்லிட்டே இருக்க? இப்பதான் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியே, ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறது ஈஸியாச்சே. எங்க இத்தனை நாளா நான் ஃப்ரீயா இருந்தேன், இப்ப எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எல்லாரும் என் கூடவே சுத்திட்டு இருக்காங்க. தபார், நீ என்ன ஏமாத்த பாக்காத. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்போ அந்த லாக்கர் மேட்டர் என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ இப்போ உடனே போய் ஓபன் பண்ற அந்த லாக்கர். இல்ல உனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் சரி, இல்ல கண்ணு தெரியலனாலும் சரி, உங்க அப்பனை உயிரோட பார்க்க முடியாது. ஹிட்லர் உன் தங்கச்சியை கொன்னது தப்புன்னா இப்போ நீ பண்றதுக்கு பேர் என்ன? இப்படியும் ரெண்டு பேரும் நாசமா போங்க, எனக்கு என்ன? அந்த லாக்கரை பார்த்து தொலைறேன். வை, போ ஓபன் பண்ணு போ. இவன் தொந்தரவு வேற தாங்க முடியலையே. இன்னைக்கு அந்த லாக்கர் ஓபன் பண்ணி பாத்திர வேண்டியதான். வா, இங்கதான் இருக்கு. உட்கார், பெட் இங்கதான் இருக்கு. படுத்துக்கோ. ஒரு 2 hours இந்த காலை வெளியில கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஓகே. உனக்கு ஒன்றும் பயம் இல்லையே? இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. தூங்கு. ஏய் கேக்காரி, என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன், என்ன பண்றீங்க? கிட்ட சிக்கிட்டேனே, இப்ப என்ன பண்றது? நீங்க எப்ப வந்தீங்க? என் லாக்கர் கிட்ட என்ன வேலை உனக்கு? இங்க எப்படி வந்த? எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன். அத பார்த்து என்ன பண்ண போற நீ? எனக்கு கண்ணு தெரியாததால எல்லாத்துக்கும் உங்களே நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சா நானே எல்லாத்தையும் செஞ்சுக்குவேன்ல, அதுக்குதான். சரி, நான் படுக்கிறேன். குட் நைட். சுண்டா சாமி, தூங்கிட ஹாசினி. அவளுக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. கண்ணுக்கு நல்லது ஆரஞ்சு ஜூஸ் தானே, எதுக்கு மாதுளை போட்டீங்க? தேங்க்ஸ் ஏஜே. ஒருவேளை மாயச்சித்திர சொன்ன மாதிரி இவளுக்கு உண்மையில கண் தெரியுமோ? இவ எதுக்கு கண் தெரியாத மாதிரி நடிக்கணும்? அதனால அவளுக்கு என்ன கிடைக்கும்? இவ ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட சரியா நடந்துகிட்டது இல்ல. இவளை நம்ப முடியாது. இவன் நடிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எப்படியாவது கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஹாசினி சாப்பிட்டு முடிச்சதும் அவளை நான் வெளியே கூட்டிட்டு போறேன். நாம எங்க போறோம்? சர்ப்ரைஸ். என்ன ஹிட்லர் ஒரு மாதிரியா பாக்குறாரு? லாக்கர் மேட்டர்ல சந்தேகம் வந்துருச்சோ? ஆனா நானே கண்ணு தெரியாம சிரமப்படுறேன். இப்ப என்ன வெளியே கூட்டிட்டு போனா உங்களுக்கு தானே கஷ்டம், அதுக்காக தான் கேக்குறேன். எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உன் கண்ணை பத்தி தெரியறதுக்கு நான் எவ்வளவு வேணா சிரமப்படுவேன். என்னது, கண்ணை பத்தி தெரியணுமா? உன் கண்ணு தெரியறதுக்கு நான் எவ்வளவு வேணா சிரமப்படுவேன்னு சொன்னேன். ஃபாரஸ்ட்குள்ள போறோம்னு இவளுக்கு தெரியுதா தெரியலையா? அவ கண் சரியா இருக்குன்னா இந்நேரம் நம்ம எங்க போறோம்னு அவ கேட்டிருக்கணுமே. இப்ப நாம எங்க போறோம்? என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? நீயே சொல்ல பாப்போம். என்ன டெஸ்ட் பண்றீங்களா ஹிட்லர்? எனக்கு பார்க்க தெரிஞ்சா இது ரோடா காடா வயலான்லாம் சொல்ல மாட்டேனா? நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். என்ன திடீர்னு கோயிலுக்கு? என்ன விஷயம்? இது வரைக்கும் எல்லாமே திடீர்னு தானே நடந்தது. உனக்கு திரும்பி பார்வை கிடைக்கணும்னு, நீ மறுபடியும் பழையபடி ஆகணும்னு
ஆண்டவன் கிட்ட போய் நான் வேண்டிக்க போறேன். சரியா? அதுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வரீங்க? நீங்களே வந்திருக்கலாமே. அவன் மட்டும் தனியா வந்தா அவன் கண்ணை எப்படி டெஸ்ட் பண்றது? என்ன பேச்சே காணும்?